கன்னியாகுமரியை ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஹப்பா மாத்துறது தான் கனவு கன்னியாகுமரியோடைய விஷன். டூரிசம்கான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து கனெக்டிவிட்டி. அதே மாதிரி அதிகப்படியான டூரிசம் ஸ்பாட்ஸ். இப்போ கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் பீச்சஸ், பில்கிரிமேஜ் சென்டர்ஸ், மவுண்டெயின்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், ஃபாரஸ்ட், இது எல்லாம் உள்ளடக்கிய டூரிஸ்ட் நெட்வொர்க்ஸ். இது ரெண்டுமே வந்து டூரிசம்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய மாவட்டத்தில் சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் இருக்குது. டூரிசமில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பார்க்கிங் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அது எதுவுமே இந்த இடத்துல ப்ராப்பராகவே இல்லை. இன்னொன்று, ஒரு சைட் சீயிங் பிளேஸ்க்கு வரும்பொழுது ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பொழுதும் கூட லார்ஜ் கியூஸ் இருக்குது. ஒரு டூரிஸ்டாக வர்ற விசிட்டர்ஸ்க்கு ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்குது. இது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இயர் ஆன் இயர் 20 lakh விசிட்டர்ஸ் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு விசிட் பண்ணுறவங்க குறைந்தபட்சம் 1 crore இன்க்ரீஸ் ஆவாங்க. கனவு கன்னியாகுமரிங்கிற விஷனில் டூரிசம்காக எங்களுக்கான ஒரு திட்டம் கிளியரா இருக்குது. கன்னியாகுமரிக்கு வர்ற விசிட்டர்ஸ் ரொம்ப பிளசண்டா பீச்சஸ், மவுண்டெயின்ஸ், பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாத்தையும் ரொம்ப பிளசண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல மெமரிஸை கேரி பண்ணுற அளவுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களால் உருவாக்க முடியும். இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை வளரும். சுற்றுலாத்துறை வளர்றதுனால நம்மளுடைய மக்களோட வாழ்வாதாரமும் உயரும். குமரி மாவட்டத்துக்கும் ஒரு பெரும் வளர்ச்சியாக இருக்கும். கனவு கன்னியாகுமரிங்கிற ட்ரீம் விஷன் மூலமாக கன்னியாகுமரியை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்காக இந்த தேர்தலில் என்னோட நீங்கள் சேர்ந்து நில்லுங்க.